ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் திருமாங்கல்யம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா? காரின் பிரேக் வேலை செய்யாததால் நிலைமை ரொம்பவே மோசமாக இருப்பதை உணர்ந்த திரு திவ்யாவையும் மகாவையும் உடனே காரில் இருந்து குதிக்க சொல்கிறாரு. ஆனால் மகா அக்காவை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக மறுக்கிறாங்க. அதே போல் திவ்யாவும் உன்னை விட்டுட்டு நானும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் திரு தவிக்கிறாரு. பரபரப்பான அந்த ஒரு தருணத்தில் வேகமாக சென்ற கார் ஒரு பெரிய மரத்தில் மோதி நின்றுது. சில நிமிடங்களுக்கு அப்புறமா மயக்கத்திலிருந்து திருவும் மகாவும் கண் விழிக்கிறாங்க. ஆனால் காருக்குள்ளே திவ்யா இல்லாததை பார்த்ததும் 2 பேருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த ஒரு அருகில் இருந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இறங்கி 2 திசைகளில் திவ்யாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. நெஞ்சை பதற வைக்கும் தேடலுக்கு பிறகு பள்ளத்தின் கீழே சுயநினைவின்றி கிடக்கும் திவ்யாவை கண்டுபிடிக்கிறாங்க. திவ்யாவின் நிலையை பார்த்து திருவும் மகாவும் கலங்கி போகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கு விறகு சுமந்து வந்த ஒரு பாட்டி உதவிக்கரம் நீட்டுறாங்க. திவ்யாவின் நாடி துடிப்பை பரிசோதித்த அவங்க இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதையடுத்து அனைவரும் சேர்ந்து போராடி திவ்யாவை பள்ளத்திலிருந்து மேலே தூக்கிட்டு வராங்க. அப்போது அருகில் கிடைத்த தள்ளுவண்டியில் திவ்யாவை படுக்க வைத்து மிகுந்த சிரமத்துடன் மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போகிறாங்க. அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் திவ்யாவை அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை தொடங்குறாங்க. மருத்துவமனை வாசலில் கண்ணீர் மல்க நின்ற திரு எப்படியாவது திவ்யாவை காப்பாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லார்கிட்டையுமே கெஞ்சுறாரு. தனது காதலியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதை நினைத்து அவங்க கதறி அழும் காட்சிகள் ரசிகர்களை ரொம்பவே உருக வச்சிருது. திவ்யா உயிர் பிழைப்பாங்களா? இந்த விபத்துக்கு பின்னால் இருக்கும் சதியை அறிவார்களா? திவ்யாவின் நிலை திருவின் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகுது போன்ற பல கேள்விகள் எழும்புது ரசிகர்கள் மத்தியில். ஸோ இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் திருமாங்கல்யம் சீரியலை காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.